இந்த சீடை போடும்போது எண்ணெய் சூடு ரொம்பவுமே கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நின்று வந்து அது வேகும். பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நம்ம வந்து இன்றைக்கி ஸ்வீட்டான சீடை செய்ய போகிறோம். வெள்ளை சீடை. நிறையா சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் ரொம்ப நாளாக எங்கிட்ட கமெண்ட்டில் கேட்டுட்டு இருந்தது தான், வெள்ளை சீடை செஞ்சு காமிங்க. நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்திருந்தது. நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக அந்த சீடையை நம்ம பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவை வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். வெள்ளை சீடை செய்ய தேவையான பொருட்கள்: 1 கிலோ பச்சரிசி மாவு, 1/4 கிலோ வெள்ளை உளுந்து, 3/4 கிலோ வெல்லம், 1 தேங்காய், 1 லிட்டர் ஆயில், 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 50 கிராம் கருப்பு எள்ளு, 50 ml நெய். இப்போ நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக வெள்ளை சீடை பண்ண போகிறோம். அது கிருஷ்ண ஜெயந்திக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை சீடை, உப்பு சீடை, தட்டை, முறுக்கு எல்லாமே செய்ய போகிறோம். அது செய்யறதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா அரிசி மாவு, அதாவது பச்சரிசி மாவு பதப்படுத்தி எடுத்து வைக்கிறதுன்னு நம்ம சொல்லுவாங்க. நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்ததுனாலும் சரி, அதை வந்துட்டு நல்லா வறுத்து ஜலிச்சு, அதாவது கட்டி இல்லாமல் நம்ம எடுத்து வச்சுக்கணும். நம்ம இப்போ வந்துட்டு நிறைய பெரிய குவான்டிட்டியாக நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். ஏன்னா எல்லாத்துக்குமே இந்த அரிசி மாவு தான் பேஸுங்கிறனால நம்ம வந்து 5 கிலோ அரிசியை வந்துட்டு எப்படி நம்ம பதப்படுத்தி அரைச்சி எடுத்து வைக்கிறதுங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த முறையில் பதப்படுத்தின மாவு, இந்த மாவு வந்து நம்ம வறுத்து ஜலிச்சு கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம். சீடைக்கு எப்பயுமே வந்து சின்ன கட்டி கூட நம்ம இருக்கக்கூடாது, ஒரு குரணை கூட இருந்துடக்கூடாது. ஏன்னா சீடை வெடிக்கும்னு நிறைய பேத்துக்கு தெரியும். அதை வெடிக்காமல் வரணும்னா இந்த மாதிரி நல்லா ஜலிச்சுட்டு மாவு வந்து நல்ல நைஸான மாவாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ நம்ம அப்படி தான் வந்து இந்த 1 கிலோ மாவு எடுத்துருக்கோம். அடுத்தது வந்து உளுந்து நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். அடுத்தது நம்ம உளுந்து வறுத்துட்டு நம்ம வந்து பொன்னிறமாக இருக்கணும், ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. நான் வடசட்டி சூடானதும் உளுந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெள்ளை சீடைக்கும் உப்பு சீடைக்கும் உளுந்து மாவு வந்து நம்ம சேர்த்துவோம். அதனால் வந்து உளுந்தை வந்து நம்ம கம்மியாக வந்து போட்டு வறுத்து மிக்சியில் போடும்போது பவுட்ரு ஆகாது. அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த முறுக்குக்கும் சேர்த்துக்கலாம், தட்டைக்கும் சேர்த்துக்கலாம், அதை விட வெள்ளை சீடைக்கும் சேர்த்துக்கலாம், உப்பு சீடைக்கும் சேர்த்துக்கலாம். அதனால் இப்போ நான் கொஞ்சம் உளுந்து அதிகமாக தான் நான் வறுக்கிறேன். உளுந்து வறுபட்டுருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அதே சூட்டில் ஒரு 2 நிமிஷம். இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் அல்லது ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸான மாவாக நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். உளுந்து வந்து ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்ச உளுந்து மாவை நம்ம இந்த மாதிரி ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நைஸான மாவை ஜலிச்சு எடுத்துகிட்டு இதை மறுபடியும் 2வது தடவை அரைச்சி மறுபடியும் ஜலிச்சுக்கலாம். உளுந்து மாவு ஜலிக்கும் போது 2 தடவை 3 தடவை ஜலிச்சுக்கணும். அரிசி மாவு ஜலிக்கும் போதும் ஒரு 2-3 தடவை வந்து நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும்.
நம்ம எல்லா மாவுமே நல்லா அரைச்சாச்சு. நம்ம வந்து ஜலிச்சு எடுத்தாச்சு. இந்த மாவு வந்து நான் வெள்ளை சீடைக்கு உப்பு சீடைக்கு ரெண்டுக்குமே சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த வெள்ளை சீடைக்கு நம்ம 1 கிலோ அரிசி மாவு எடுத்ததுனால நம்ம ஒரு தேங்காய் வந்து திருவி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காயை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் இந்த தேங்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காவை நெய் சேர்த்து நம்ம வறுக்கும்போது அதோட வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். அது சீடையில் சேர்த்தும் பொழுது அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீடையில் வந்து வரக்காயாக போட்டுக்கணும், ரொம்ப இளங்காயாக போடக்கூடாது. தேங்காய் கொஞ்சம் முத்தின காயாக இருந்ததுன்னா நம்ம சீடையை வச்சு சாப்பிடும்போது கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி வறுக்கிறது. தேங்காய் வறுபட்டுருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வெல்லத்தை நல்லா நைஸாக தட்டிக்கலாம். நம்ம தட்டின வெல்லத்தை வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். 1 டம்ளர்னால் இந்த வெல்லம் மூழ்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு பாகாக தேவையில்லை, நமக்கு கரைஞ்சா போதும். வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிச்சா போதும். இப்போ வெல்லம் கரைஞ்சிருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது பாகுபதெல்லாம் எதுவுமே இல்லை. வெல்லம் கரையிற அளவுக்கு கொதிச்சா போதும். நம்ம வந்துட்டு மாவில் சேர்த்தும் போது வடித்து சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் கல் மண் அந்த மாதிரி இந்த தூசு எல்லாம் இருக்கிறனால தான் இப்போ நம்ம கரையை வச்சுட்டு அதுக்கப்புறம் வடித்து நம்ம மாவில் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம அரிசி மாவு நல்லா வறுத்து ஜலிச்சு எடுத்து வச்சுருக்குறோம். அது கூட நம்ம உளுந்து மாவும் வறுத்துட்டு நல்லா அரைச்சி ஜலிச்சு எடுத்து வச்சுருக்குறோம். எப்பயுமே இந்த ஜலிக்கும் பொழுது 1 தடவைக்கு 2 தடவை 3 தடவை ஜலிச்சுக்காங்க. எந்த கல்லோ எந்த குரணையோ இல்லது ஒரு அரிசி கூட நமக்கு இல்லாமல் நம்ம வந்து நைஸாக ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி மாவு கூட நம்ம உளுந்து மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உளுந்து மாவு சேர்த்துக்கலாம். அது கூட நான் வந்து கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இந்த எள்ளும் அப்படித்தான் நல்லா அரிச்சிட்டு கழுவிட்டு நம்ம காய வச்சு வறுத்து எடுத்து வச்சுக்குவேன். எப்பயுமே நான் வந்து நிறைய எடுத்து வச்சுக்குவேன். அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஏன்னா எள்ளில் வந்து கல்லெல்லாம் இருக்கும். அதனால் கல் இல்லாமல் நம்ம எடுத்துக்கணும். சீடை வந்து வெடிக்காமல் செய்யலாம். கரெக்டான பக்குவத்தில் செஞ்சோம்னா வெடிக்காமல் நல்லாவே செய்யலாம். அதுக்கு அடுத்தது நம்ம தேங்காய் வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடித்து சேர்த்துக்கலாம். எல்லா பாகும் சேர்த்த வேண்டாம், நம்ம பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். மாவு கலந்துட்டு அதுக்கப்புறம் மீதி சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகு கொஞ்சம் சூடாக இருக்கனால நம்ம கரண்டி வச்சு கலந்துக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்க மாதிரி இருந்தால் ஒரு 1/4 மணி நேரம் நம்ம அல்லது அரை மணி நேரம் வச்சுருந்தோம்னா கெட்டியாயிரும். ரொம்ப ஃபஸ்ட்டே நம்ம வந்து கெட்டியாக பிசைஞ்சிட்டோம்னா வரன்னு இருக்கும்.
இது பார்த்திங்கன்னா அதிரச மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிருக்கிறோம். வெள்ளை சீடைக்கு மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருக்குறோம். கொஞ்சம் குழவா இருந்தது. அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து இப்போ வந்து உருட்டுற அளவுக்கு கரெக்டாக இதாகிருக்கு. இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இதுவும் வந்து ரொம்ப நைஸாக உருட்ட வேண்டாம், கொஞ்சம் வெடிப்பு இருக்கிற மாதிரியே இருக்கட்டும். வெள்ளை சீடை வந்து வெடிப்பு வராது, இந்த வெடிக்காது, இருந்தாலும் நம்ம இந்த மாதிரியே உருட்டிக்கலாம். சீடைக்கு எல்லா மாவும் நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அடுப்பில் இந்த மாதிரி ஒரு வடை சட்டி வச்சு சூடானதை நம்ம 1 லிட்டர் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த சீடை போடுறதுக்கு எண்ணெய் ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது, ஒரு லேசான சூட்லேயே நம்ம போட்டுறணும். சீடையை ஓரத்துலேருந்து போடுங்க, நடுவில் போட்டுறாதீங்க, தெரிச்சிரும் கையில் எண்ணெய். இந்த சீடை போடும்போது எண்ணெய் சூடு ரொம்பவுமே கம்மியாக இருக்கணும், அப்போ தான் நின்று வந்து அது வேகும். நல்லா கொஞ்சம் சூடோடு போட்டோம்னா உடனே வந்து செவந்துடும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் வியூவர்ஸும் நிறைய வீடியோஸில் என்னோட கமெண்ட் பார்த்திங்கன்னா சீடை செஞ்சு காமிங்கம்மா அப்படிங்கிறது நிறைய எனக்கு கமெண்ட்ஸ் வந்திருந்தது. நம்ம இந்த வாரம் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நம்ம அவுள் லட்டு ஏற்கனவே நம்ம செஞ்சு காமிச்சிருக்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சீடைக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். உப்பு சீடை வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோக்கள்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இன்றைக்கி நம்ம இனிப்பு சீடை, அதாவது வெள்ளை சீடை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.